ஈரல் வறுவல்னு சொன்னாலே ஈரல் எனக்கு பிடிக்காது, சாப்பிட்டா வாந்தி எடுத்துரும். இந்த மாதிரி அடிதடிலாம் நடக்காமல் இருக்க ஈரலை இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அதோட ஒரு கையளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நான் 1/4 கிலோ அளவுக்கு ஈரல் சேர்த்துக்கிறேன், ஆட்டு ஈரல். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது அதிலே தண்ணி விட்டு வரும், தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்படியே சிம்லேயே 10 நிமிஷம் வச்சா ஈரல் நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரோட்டீனும் அதிக அளவில் இருக்குது. இதில் கடைசியாக இறக்கும்போது நல்லெண்ணெயும் மிளகுத்தூள், கருவேப்பிலை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும்.